சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே. காணொலியை முழுமைக்கும் பாருங்க. 2026 சட்டமன்ற தேர்தல்களுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலை அடுத்த முதலமைச்சராக யார் வரப்போகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு மக்களிடையே இருந்துட்டு வருது. இந்த ஒரு சூழ்நிலை தற்பொழுது 2026 தேர்தலில் எந்த கட்சி முந்துகிறது, அடுத்த 5 ஆண்டு காலங்கள் யார் முதலமைச்சராக வரப்போகிறார்கள் அப்படின்ற ஒரு சிறப்பு கருத்து கணிப்போட இந்த வீடியோவில் வந்திருக்கோம். நிறைய விதமான ஊடகங்கள், மிகப்பெரிய சேனல்கள் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான கருத்து கணிப்புகளை வெளியிட்டிருக்கிறது. அதை பற்றி தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். காணொலிக்குள் போவதற்கு முன்பு இது போல அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது குறிப்பாக 2021 சட்டமன்ற தேர்தலை நம்ம எடுத்துக்கணும்னு வச்சுங்க, ஒரு அதிமுகவுடைய அபாரமான தோல்வி இருந்தது, திமுகவுடைய ஒரு அபாரமான வெற்றியாக இருந்தது. தற்பொழுது அரசியல் களமே வேறு. அதாவது தாவேகா அப்படின்ற ஒரு கட்சி அப்போ இல்லை, இப்போ தாவேகா அப்படின்ற ஒரு கட்சி இருக்கிறது. இதனால பார்த்தீங்கன்னா அதிமுக மற்றும் பார்த்தீங்கன்னா திமுக, தாவேகா, நான் தமிழர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான்முனை தேர்தலாக இந்த தமிழகத்தில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை யார் வெற்றி பெற போகிறார்கள் அப்படின்றத ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த ஒரு சூழ்நிலை தற்பொழுது எந்த கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமான ஊடகங்கள், நிறைய விதமான கருத்துக்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மத்திய உள்துறையிலிருந்து, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அரசியல் விமர்சகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அனைவருமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கருத்து கணிப்புகளாக வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுது நிலவரப்படி யார் முந்துகிறார்கள், யார் முன்னிலையில் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் திமுகவும், இன்னும் ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா அதிமுகவும், ஒரு சின்ன சின்ன இடங்களில் பார்த்தீங்கன்னா தாவேக்காவும் முன்னிலை இருப்பதாக சொல்லப்படுகிறது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதிமுக ஒரு 30லேருந்து பார்த்தீங்கன்னா 28 விழுக்காடுகள் வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. திமுகவுக்கு பார்த்தீங்கன்னா 32லேருந்து 30 விழுக்காடுகள் வாக்குகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. தாவேக்காவிற்கு பார்த்தீங்கன்னா 24லேருந்து 26 விழுக்காடுகள் வாக்குகள் தமிழகத்தில் வீழ்வதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதாவது நான் தமிழர் கட்சிக்கு பார்த்தீங்கன்னா 6லேருந்து 8 வாக்குகள் நான் தமிழர் கட்சி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஒரு சூழ்நிலை தற்பொழுது பார்த்தீங்கன்னா நிறைய விதமான மாற்றங்களை நம்ம எதிர்பார்க்கலாம். இன்னும் கூட்டணி கட்சிகள் வருவதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கட்சிகளுடைய அந்த வெற்றி எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா அதிகமாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது பாமக வரும் பட்சத்தில் அதிமுகவுடைய வாக்காளர்களுடைய ஆதரவு என்பது அதிகமாவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா அதாவது பாமக வருவதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா ஒரு 5லேருந்து 6 விழுக்காடுகள் வாக்குகள் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதெல்லாம் அதிமுகவுக்கு தான் போகும். அதுமாதிரி திமுகவுக்கு கூட பார்த்தீங்கன்னா அந்த விசிகா அப்படி வந்துச்சுன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5% வாக்குகள் பெறுவார்கள் என்றால் அது திமுகவுக்கு விழுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா கூட்டணி கட்சிகள் வந்ததுக்கு பிறகு வெளியாகக்கூடிய கருத்து கணிப்பை முக்கியமாக உன்னிப்பாக பாருங்கள். எந்த கட்சி வெல்ல போகிறது அப்படின்றத அதில் தெள்ள தெளிவாக தெரிஞ்சுவிடும். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்றே தான் பண்ணணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும், நம்ம சேனலோட இணைந்துருங்க. அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் மக்களே.